ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். வேளாண் தொழில் தொடங்க தமிழ்நாடு அரசு 1 லட்ச ரூபா மானியமாக கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க, எந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க, எப்படி வாங்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனா சேவை மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேளாண் தொழிலில் பட்டதாரி இளைஞர்களை ஈடுபட அரசாங்கம் விரும்புது. அதற்காக கடன் வழங்குறத அரசு ஊக்குவிச்சுட்டு வராங்க. அந்த கடன் வழங்குறதுலையும் 1 லட்ச ரூபா மானியமாக தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிறாங்க. இது தொடர்பாக வேளாண் இணை இயக்குனர் அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கு கீழே பட்டப்படிப்பு படித்த இளைஞர்களை ஊக்குவித்து வேளாண் தொழில் முனைவோராக மாற்றிட தமிழ்நாடு அரசு நிதியுதவி வழங்க இருக்குது. இதற்கான நிதியுதவி வட்டி மானியம் போக கூடுதல் மானியமாக அதிகபட்சம் 1 லட்ச ரூபா வரையும் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழே 21 வயசுலேன்னு 40 வயசு உள்ளவங்க வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இளங்கலை பட்டம் முடித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மானியம் பெற ஒருவர் என்ன செய்யணும் அப்படின்னா, தனது முதலீட்டில் வேளாண் சார்ந்த பிரதம மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது பிரதம மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் மற்றும் வேளாண் உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் அனுமதிக்கக்கூடிய சுய தொழிலை அவங்க நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மானியமானது வங்கி கடன் பெறக்கூடிய தொழில்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாதாரிகள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அக்ரிஸ் நெட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் நீங்க விண்ணப்பிச்சு அந்த நகலில் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தொழில் நீங்க நிறுவனம் அப்படின்னா வங்கி கடன் வாங்கி தான் நீங்க செய்யணும். அந்த வங்கி கடன் பெறக்கூடிய தொழிலுக்கு மட்டுமே அரசு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரிகள் அக்ரிஸ் நெட் அந்த இணையதளத்துல விண்ணப்பிச்சு அந்த அப்ளிகேஷனோட வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட என்னென்ன ஆவணங்கள் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் பொறியியல் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பிற்கான சான்றிதழ், அதே போல நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்களோ அது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை, உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் வங்கியில கடனுதவி பெறும் திட்டம் தொடங்குபவர் எனில் அதற்கான ஆவணங்களுடன் கூடிய விண்ணப்பங்களையும் விரிவான திட்ட அறிக்கையும் அக்ரிஸ் நெட் வலைதளத்தில் பதிவேற்றி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மேலும் உங்களுக்கு விவரம் வேணும்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதனால விவசாய தொழிலில் ஈடுபட ஆர்வமாக இருக்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்கள் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நன்றி.